கைஸ் நம்ம இப்போ கிராணி 2 தான் விளையாட போகிறோம். நான் தான் விளையாட போகிறேன். என் கூட எனக்கு கசின்ஸ் விளையாட போகிறேங்க. பாருங்கள், வாங்க வா. இவங்க இது என் சிஸ்டரு, அப்புறம் இது என் கசின்னு. நாங்களாம் தான் விளையாட போகிறோம். இவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க, ஏன்னா கிராணி பார்த்து ரொம்ப பயம். நான் இது வந்து இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நான் என்னோடய ஃபேஸ் ரிவ்யூ ஃபஸ்ட்டே நான் பண்ணிக்கிறேன். அதனால தான் காய்ஸ் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் காய்ஸ். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். நான் இப்போ அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். வெல்கம் டு சேனல். நீ நம்ம கிராணி சாப்பிட்டு தான் விளாட போகிறோம். நான் வந்து வெளியே உட்காந்துருக்கிறேன், காற்று நல்லா அடிக்குது. சவுண்டு கொஞ்சம் பிளராக இருந்துச்சுன்னா அதுக்கு இது வரத்துக்காதுங்க. என்னோட கசின் தான் பேசுகிறான். நாங்கள் எல்லோரும் தான் விளாட போகிறோம். ஈஸி மூலம் தான் விளாட போகிறோம் ஃபஸ்ட்டு. நான் நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் நடுவில் சொல்கிறேன். கிராணி 2 தான் விளாட போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பரவாயில்ல, முக்கியமாக லைக் பண்ணிடுங்க காய்ஸ். நீங்கள் போகிற ஒரு லைக்னா எங்களை என்கரேஜ் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கூட நிறைய பேச போகிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஞ்சி ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா, இருங்கண்ணா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டோருக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி இதை ஆன் பண்ணி விட்டு அப்படியே அங்கே ஓரமாக போய் நின்றுக்குங்க. கிராணி கிராண்ட்பா அவங்க போவாங்க. அவங்க போகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் போகாதீங்க. அவங்க போகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணல, மாமா மருகையா தான். சரிங்க, அவங்க வந்தோடனே கிராணி போகிறா. கிராணி எங்கே இருக்கு, கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரியல, இன்னும் போகல. நம்ம பிளான் ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா நான் கிராண்ட்பாவை காணோம். கிராணி பார்த்துட்டு திரும்பியே போயிடுவா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருங்க நான் கண்டினியூ பண்ணுறேன். மேலே போயிட்டு நீங்கள் ஒரு சாங் ஓடும், அது கேட்டுச்சுன்னா கிராண்ட்பா மேலே தான் டான்ஸ் ஆடிங்கிறான்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பயப்படாமல் மேலே போகலாம். இப்போ கிராணி பார்த்துட்டேன் மேலே போகிறது. அப்படியே இந்த சைடு போயிட்டு அப்படியே தப்பிச்சு வந்துடுங்க. இப்போ அப்படியே மேலே போயிடுங்க. வெயிட் காய்ஸ், நான் கன் எடுத்துட்டு பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபுல் வீடியோ போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும். நான் கன்று எங்கே இருக்குது, எப்படி எடுத்தேன்னு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். காய்ஸ், நான் மேலே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வெப்பன் கீ கிடச்சிச்சு. நான் வந்து பதுங்கி தான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிராணி எப்போ கீழே போவான்னு பார்த்துக்கின்னு. கிராணி கீழே போன உடனே நான் மேலே வந்துட்டேன். கிராண்ட்பாவும் மேலே வந்துட்டான். இந்த வெப்பன் கீ எடுத்துக்கின்னு இது வந்து அந்த புக்கு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கிராணி வரா பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தெரியல. போய்ட்டு வெப்பன் எடுத்துருங்க கைஸ். முதல்ல நீங்கள் அவங்கள போட்டு தள்ளிட்டு தான் மாதிரி வேலையை பார்க்கணும் கைஸ். இப்போ பாருங்களேன், யார்ட்டு தான் ஒன்றும் பார்க்கல. என்ன ஃபஸ்ட் டேலேயே நான் முடிக்கணும்னு நினச்சேன். இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன முடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி அவங்கள முடிக்கிறேன்னு. கிராண்ட்பா அங்கே போகிறான். கிராணி எங்கன்னு தெரியல. போட்டுருங்க. கிராணி வந்துடா. போட்டு இந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துருங்க. ஏன்னா நான் இப்போ ஹெலிகாப்டர் ஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பயமே இல்லாமல் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் கைஸ். ஆமாம் கைஸ், இதேமாரி என்னோடய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வேணும்னா இங்கே தான் இருக்குது. ஸ்டண்ட் நான் பார்க்காம போயிட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல. இங்கே எங்கன்னா இருக்கான்னு பார்த்துங்க. அடிக்கடி கிராண்ட்பா வந்து இந்த ரேடியோ போட்டு டான்ஸ் ஆடுவான். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இதையும் பார்த்து அவன் டான்ஸ் ஆடல. இங்கே ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு அந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங் தேவை கைஸ். ஏன்னா நம்ம அது மேலே போய் போடணும். இருங்க, நான் முதல்ல
வெயிட் பண்ணுங்க guys, நான் தப்பாக வந்துட்டேன். இதான் அந்த டோரு, இதை வச்சு ஓப்பன் பண்ணுறேங்க. அப்புறமாட்டி இது தேவையில்லை. அப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருங்க. போட் கீருக்கு நம்மளை போட் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல, அதனால் அது தேவையில்லை. இப்போ வந்து இதை ட்ராயை தந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபியூஸ் இருக்கும், நம்மளுக்கு தேவை. இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டுருங்க. இருங்க, நான் இது மேலே போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒருத்தருக்கு எப்படி மேலே போகணும்னு தெரியாது, இதான் மேலே போகிறது. கைஸ் நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். பார்க்குறோம் டக்கு டக்குன்னு தள்ளி விட்டுறாதீங்க கைஸ், எல்லாத்தையும் பாருங்கள். இப்படி வந்து அந்த சைடு உங்களால் போக முடியாது. இந்த சைடு ட்ராயரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. ஒரு வாட்டி இருக்காது, ஒரு வாட்டி முக்கியமாக இருக்கும். அதனால் இங்கே ஒரு பீஸ் ஆஃப் இது அந்த பெயிண்டிங்லாம் ஒன்று ஒன்றுக்கே மின்னுதில்லை, அதெல்லாத்தையும் வந்து வைக்கணும். நான் வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், இதுமாரி பெயிண்டிங் எல்லாத்தையும் வந்து வைக்கணும். இந்த சிசிடி கேமரா இருக்கா, இதெல்லாம் கிராண்ட்பா வந்து பார்ப்பான். நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையுமே சிசிடி கேமராவில், அவங்களே எங்கே இருக்கிறாங்க அவங்களால பார்க்க முடியும். அப்புறம் உங்களுக்கு கிரெனேட்லாம் கிடைக்கும் வச்சுருங்க. இது அங்கே இதை பாருங்கள், இது எல்லாத்தையும் இங்கே எடுத்துன்னு போது இங்கே வைக்கணும். பக்கத்தில் அவங்க சைலண்டாக உட்காந்து இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் வச்சுட்டு கண்டினியூ பின்னாடி காய்ஸ். என்ன கிராணி பின்னாடியே அஸ்ட்டா வந்து இப்போ டே 3 நான் உங்களை ஸ்டன் கண்ணை தான் 2 பேரையும் போட்டு பார்க்குறேன். கேஸ் நான் மேலே வந்து கன் எடுத்துட்டேன். கன் இங்கே தான் இருந்துச்சு, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு போட்டு வர வச்சிடலாம் கிராண்டி கிராண்ட்பாவையும். நிறைய கிராண்டியை வந்து இருப்பா. இங்கே ஒரு அரை மெண்டல் கத்தின்னு இருக்குது. இப்போ படிச்சுட்டு டக்குனு எடுத்துக்கங்க, ஏன்னா கிராண்ட்பா பின்னாடியே வருவான். கிராணி சாவடிச்சா கிராண்ட்பாவுக்கு ரொம்ப பொறுக்காது. என் பொண்டாட்டியா நீ சாவடிச்சிட்ட, உன்னை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கிராண்ட்பா பின்னாடியே வருவான். அதனால் மறக்காமல் வெயிட் பண்ணிட்டு போங்க. பாருங்கள் வந்துடாம பாருங்கள், சொல்லி வாய முடியல. ஷேயும் நானும் தான் பார்த்துன்னு இருக்கிறேன், அப்படிக்கா போ. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க காய்ஸ். அவங்க 2 பேரையும் நீங்கள் போட்டு வச்சு செய்யலாம் நல்லா ஜாலியாக. ஒரு ஆமாம், நான் அந்த ஃபோட்டோ ஒன்று கீழே பாத்ரூமில் இருக்குது, நான் அதை எடுத்துன்னு வந்து மேலே வச்சு கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வச்சுட்டேன். இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிட்ருக்கும், அந்த சைடு இருக்கிற டோரு. இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு இந்த சைடு போங்க, போயிட்டு ஃபியூஸ் நீங்கள் போட்டுருங்க. நான் போய்ட்டு கன் எடுத்துன்னு வரேன், டாஸ்க் முடிக்கணும். கன் எடுத்துன்னு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா கன் எடுத்துன்னு வந்துட்டேன். கன்னில் புல்லட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இது அமுத்தினீங்கன்னா நிறைய புல்லட்ஸ் வரும். இது லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ஒன்று மட்டும் வச்சு எய்ம் பண்ணுங்கள். அங்கே கரெக்டாக அங்கே வச்சிங்கன்னா அது கரெக்டாக வரும். அப்போ பார்த்து அதேமாரி சென்டராக இருக்கிறதையும் அங்கேயே எய்ம் பண்ணுங்கள். அதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வரும், நீங்கள் கரெக்டாக அப்போ எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறேங்க. பாருங்க, இது உங்களுக்கு ஈஸி தான். உங்களுக்கு ஒரு 2 நாள் ட்ரை பண்ணிங்கன்னா அதிலே கிடச்சிரும். பாருங்கள் அது வருதா, வரமா கரெக்டாக எய்ம் பண்ணுங்கள். அதே முடிச்சிட்டோமா, இந்த புல்லட் எடுத்து லோட் பண்ணி வச்சுருங்களா, காணாமல் போயிடும். கன் நாங்கள் போட்டு இந்த ஃபியூஸ் இருக்குல்ல, இது எடுத்துக்குங்க. நம்மளும் ஹெலிகாப்டர் மேனுவல் கிடைக்கல, எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது ஒரு கிலோ, இது டோர் ஓப்பன் ஆகிடும். அங்கே ரெட் லைட் இருக்குல்ல, அது இங்கே வச்சுட்டிங்கன்னா இது கரெக்டாகிடும். அங்கே க்ரீன் லைட் எடுத்து பாருங்கள். இது வந்து போட் ஷேரிங்கு நமக்கு தேவைப்படாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னும் வந்து என்னென்ன தேவைன்னா ஹெலிகாப்டருக்கு டேப் தேவை, அப்புறம் கேஸ்லின் தேவை, அப்புறமா ஹெலிகாப்டர் மேனுவல் தேவை. வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோ இங்கே இருக்குல்ல, இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி போனீங்கன்னா இங்கே ஷார்ட்கட் வந்துடும். இந்த இதுவுக்கு நீங்கள் அம்மா தூரம் போக தேவையில்ல. இப்போ கிராண்ட்பா வந்துட்டுருப்பாங்க. நான் கன் எடுத்துன்னு போயிட்டு அவங்க 2 பேரையும் போட்டு இன்னும் எது தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள கண்டினியூ. நான் வந்து 2 பேரையுமே போட்டேன். இப்போ நான் என்னென்ன பொருளே தேவைலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டேப் இங்கே கிடச்சிருக்கு போட்டாண்ட. இங்கே எல்லா இடத்துலையும் தேடுங்க கைஸ். இவங்க கிராண்ட்பாவும் கக்கூஸ் போய் இந்த இடமே இப்படி சாக்கடையாக இருக்குது பாருங்கள். இதில் வேறு ஒரு ஆக்டோபஸ் வேறு வளர்த்துனுக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க காய்ஸ். இவங்களுக்கு தெரியாது, நான் வந்து வீடியோவில் பார்த்துருக்கேன். இப்போது வந்து நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஹெலிகாப்டர் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி கிட்ட போய்ட்டு இவங்க மேலே தூக்குனிங்கன்னா அது அவ்வளோதான், டேப் ஃபுல்லாக ஒட்டிக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா க்ரோபார் இருக்குல்ல, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிராண்ட்பாவையும் போட்டு தள்ளணும். ஏன்னா நேரம் அவங்க வந்துட்டுருப்பாங்க. நான் போட்டு தள்ளிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அவங்க 2 பேரும் வீடியோ எடுக்க முடியல கைஸ். நான் சிசிடி கேமராவில் பார்த்தேன், திடீர்னு கிராண்ட்பா வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நான் டக்குன்னு போட்டேன், அதை கேப்சர் பண்ண முடியல, சாரி கைஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துன்னு போய் இங்கே போட்டுட்டு இங்கே க்ரோபார் பார்த்தோம்ல, க்ரோபார் அந்த க்ரோபார் எடுத்துக்கின்னு போயிட்டு அங்கே கிராணியோட பெட்ரூம் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். இதோ இந்த ரூம், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறேங்க.
இதில் கேஸ் சிலிண்டர் கிடச்சிருக்கு. இது இங்கே இருக்கட்டும், நம்ம ஹெலிகாப்டர் கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம கீழே போட்டான ஒன்று இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் உங்களுக்கு ஒன்று காமிக்க வந்துட்டேன். இங்கே ஒன்று இருக்குல்ல, அதை கரெக்டாக ஏம் வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். இவங்க 2 பேரும் நல்லா ஃபன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து. பார்த்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை, எனக்கு இன்னும் ஹெலிகாப்டர் மேனல் கிடைக்கவே இல்லை guys. அதான் இப்போ பிரச்சனை. இப்போது அப்படியே போயிட்டு கீழே போயிடுங்க guys. இந்த உள்ள போயிட்டு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணுறாங்க கைஸ். ரொம்ப எனக்கு கடுப்பு ஏற்றுறாங்க கைஸ். இதை பார்த்தலாம் நீங்கள் கவலைப்படாது. இங்கே ஸ்க்ரூ கட்டி விட்டிங்கன்னா அங்கன்னா அங்கே தண்ணியெலாம் ட்ரைன் ஆகிடும். புரியலையா உங்களுக்கு? இங்கே இருக்கிற தண்ணியெலாம் ட்ரைன் ஆகிடும். அங்கே வந்து உங்களுக்கு கிரனேட் கிடைக்கும். ஆனால் கிராண்ட் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. கிராணி இப்போ தான் மேலே போகிறேன், நான் பார்த்துட்டேன் அங்கே போகிறான். ஆனால் இப்போ கிராண்ட் பார்க்குறாங்கன்னு தெரில. இப்போ மாட்டினா கைமா தான். 2 பேரும் அங்கே பாருங்கள் டூயட் பாடுறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா டூயட் போடுறாங்க. சட்டக்கிழப்பா இங்கே பாரு, நம்மளோட எனிமி இங்கே தான் இருக்கிறான், 2 பேரும் போய் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எங்கே விட்றோம், நம்ம ப்ரோ பிளேயர் ஆச்சே. இப்போ பாருங்கள் அப்படியே மேலே போயிட்டு ஸ்டன் கன் எடுத்துருவோம். நம்மக்கிட்ட இருக்க ஸ்டன் கன்னு அதுக்குள்ளே பின்னாடி வந்து போட்டு போகிறாங்க. இன்னும் 2 பேருமே மொக்க பீஸு. ஏன்னா ஒருத்தராக மேலே வந்தால் பரவாயில்ல கைஸ். 2 பேரும் ஒரே டைமில் வந்தாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம கைமா தான் சிக்கன் கைமா, இட்லி கைமா, பூரி கைமா, எல்லா கைமாவும் நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்கன் லெக் பீஸ் அடித்த உடனே அதை எடுத்துருங்க. அந்த ஆமாவை பாருங்க, சொட்டக்கிழவா உன்னை போட்டுருவான், நான் புல்லட் எடுக்க விட மாட்டேன் அப்படின்றான். இங்கே பாருங்க, அந்த கிரானி டைப்பர் போட்டு இருக்கவா, பேபி கிரானி இங்கே ரொம்ப ஃபன் பண்ணுறாங்க. கிரானி டைப்பர் போடு. இங்கே தான் இருக்கிறியா, என் பொண்டாட்டியே நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படின்னு பண்ணுறான். இப்போ நான் தேவையான பொருள் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லலை. நான் போயிட்டு அந்த மீட் எடுத்துக்கிறேன். அந்த மீட்டு எதுக்கு அந்த மீட்டுன்னு நீங்கள் இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருங்க நான் கண்டினியூ பண்ணுறேன். கீழே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்பைடர் உள்ளே போன உடனே அங்கே போய் தூங்கும்போது நீங்கள் போங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், இதோ இங்கே வந்து இப்படி வச்சிங்கன்னா சாப்பிட போயிடும். நம்ம உள்ளே போயிட்டு ஹெலிகாப்டர் கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு ஹெலிகாப்டர் மேனுவல் மட்டும் தான் கிடைக்கும். வருமா டக்குன்னு வந்துருங்க கைஸ், இல்லை உங்களை போட்டு தள்ளிடும். அது ஏன்னா அதான் வந்து சிலிண்டரினோட குழந்தை, அதனால் அதை சாவடிச்சின்னா கிராண்ட்பா எல்லாருமே செம்ம டென்ஷனாக ஆகிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து விளாடுங்க. இப்போ நம்மளுக்கு சேஃப் கீ தேவை. ட்ராப் இருக்கு பாத்தியா, அந்த மொத்த கல்வி ட்ராப் போட்டுச்சுப்போ. அவனை போட்டு மாடு கலவி மொட்டை கலவா மேலே போயிடுங்க. போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த கேஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபில் பண்ணுறேங்க. நான் இப்போ ஸ்கிப் பண்ணி காமிக்கிட்டே உங்களுக்கு 12 minutes கிட்டே வந்துடுச்சு. இன்னும் நான் ஹெலிகாப்டர் மேனுவல் கண்டுபிடிக்கல, அதை கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் நம்ம எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். பாய் காய்ஸ். நான் ஹெலிகாப்டர் மேனுவல் எடுக்கல, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், என் கசின்ஸ் 2 பேரும் நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆகுது. பறந்துச்சு. கிராஷ் ஆயிடுச்சு காய்ஸ். ஓ மை காட், நான் ஹெலிகாப்டர் கேட்டு வந்திருக்கணும். இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன். சரிங்க காய்ஸ், திருப்பி உள்ள போக முடியுமா?
காய்ஸ் நம்மளால ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண முடியாது காய்ஸ். காய்ஸ் என்ன காய்ஸ் பண்ணுறது? ஃபன்னி வீடியோ காய்ஸ், இது நல்லா பார்த்துங்க பண்ணி வீடியோ गाइस. காய்ஸ் ஒரு ஃபன்னி வீடியோ நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இந்த எஸ்கேப் ஆனால் கொஞ்சம் வீடியோ பிளராக இருக்கும். ஆனால் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாக தெளிவாக பண்ணியிருப்பேன். நான் அந்த வீடியோ பேக்ரவுண்ட் கடைசியில் கொடுக்குறேன், அது பாருங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.